இந்த இந்த நிகழ்வில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த கலம் வாசகர் வட்டம் சதீஷ்குமார் அண்ணா அவர்களுக்கும் பதியம் இலக்கிய அமைப்பு பாரதி ஐயா அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மகளிர் தின விழா. இந்த மகளிர் தின விழாவில் பேசுறதுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு எழுத்தாளராக நான் மீரா அவர்களை பார்க்குறேன். ஏன்னா இந்த மகளிர் இன்னைக்கு என்ன இதுல சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டோட மகளிர் தின விழாவோட தீம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பொருள் என்னன்னா உரிமை, நீதி, உரிமை, நீதி, செயல் அப்படின்ற ஒரு தீம் தான் இருக்கு. அந்த அந்த ஒரு கருப்பொருளுக்கு ஒத்து போற ஒரு ஆளா நான் KR மீரா அவர்களை பார்க்கிறேன். அவங்க 1970ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தாங்கோட்டை அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காங்க. அவங்க முதுகலை திண்டுக்கல் பல்கலைக்கழகம், காந்திகிராம் பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டம் தகவல் தொடர்பியல்ல வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க மலையாள மனோரமா அப்படின்ற பத்திரிகையில அவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. அந்த பத்திரிகையில அவங்கதான் முதல் பெண் பத்திரிகையாளர். அதே மாதிரி அந்த பணியை அவங்க பாதிலே விட்டுட்டு முழு நேர எழுத்தாளரா அவங்க தன்னை முன்னிறுத்திக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய படைப்புகள்ல முதல்ல வெளிவந்த ஒரு சிறுகதை தொகுப்பு அப்படின்னா ஓர்மையுடைய ஞரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுகதை தொகுப்பு. அந்த சிறுகதைக்காக அவங்களுக்கு கீதா ஹரண்யன் என்டோமெண்ட் விருது அவங்க கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க சாகித்ய அகாடமி எழுத்தாளர், அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. அந்த அவங்க பத்திரிகையில இருக்கிறப்போ அங்கிருந்து தொடங்குறதுதான் இந்த மாதிரியான புதுவிதமான பார்வை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பயே அவங்க சில தொடர்கள் எழுதியிருக்காங்க. எது சார்ந்ததுன்னா பெண் தொழிலாளர்கள் தொடர்பா இருக்கக்கூடிய சில அவல நிலைகளை எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கான சில கட்டுரைகளும் எழுதியிருக்காங்க. அதுக்காக பல விருதுகளும் வாங்கியிருக்காங்க. அதுல இருந்து அவங்களுடைய இலக்கியம் அப்படின்னு நம்ம வந்தோம்னா 10 புதினங்கள் எழுதியிருக்காங்க, 9 சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்க சில குறுநாவல்கள்ல தான் இவங்க அறிமுக உரையில நான் சொல்ல போறேன். ஒண்ணு எனக்கு மிகவும் நெருக்கமா எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் யூதாஸ் நற்செய்தி. அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அது ஒரு வேறு விதமான ஒரு புது பார்வை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து மீரா சாது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆவே மரியா, அதுக்குதான் அவங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருந்தாங்க இல்லையா, அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில இவங்களோட படைப்புகள் எந்த வகையில இருக்கு. ஏன்னா அவங்கள பத்தி நான் பேசுறதை விடவும் அவங்களோட படைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பேசுறதுலதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்கள பத்தி நமக்கு இப்போ கூகுளோ இல்ல விக்கிபீடியாலோ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அவங்களுடைய படைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம அப்படின்றதான் நாம இப்போ எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய படைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, வரலாற்றுல துரோக சுவடுகளா நம்ம சில பேர்த்த சித்தரிச்சிருப்பாங்க. கரைப்படிந்த உள்ளமா ஒருத்தங்களை சித்தரிச்சு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த கரைப்படிந்த உள்ளங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களோட உளவியல் பிரச்சனைகள் என்ன, அவங்க சமூகத்துல எந்தெந்த சூழல்ல அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்களோட புதினங்களை நம்மளால பார்க்க முடியும். புதினங்கள், சிறுகதைகள் இதை சார்ந்துதான் இயங்குது. அதே மாதிரி இவங்களுக்கு பல விருதுகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பொறுப்பான தகுதியான ஒரு ஆள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவங்களுடைய படைப்புகள்ல மையமா இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, யூதாஸ் நற்செய்தியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சுதந்திரம் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு ஓடவும் நடக்கவும் மட்டும் கிடையாது, சிந்திக்கவும், கனவு காணவும், சாகவும் கூட சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய எல்லா படைப்புகளிலும், எல்லா படைப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களும் அதுதான் முன்னெடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்களுடைய படைப்புகள் எது சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாலியல் கட்டுப்பாடுகளை கட்டுடைக்கும் விதமாக மரணம் திரும்ப அவங்க கேள்வி கேட்கிறாங்க, பாகுபாடுகள். அதே மாதிரி இவங்களோட ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நிறங்களை மெட்டஃபரா அவங்க கையாளுறாங்க. சில நிறங்கள் இப்போ ஒரு கசப்பான நிகழ்வு நடக்கிறப்போ அந்த கதாபாத்திரத்தோட வாயில இந்த கசப்பு தன்மையை அவங்க உணர்வாங்க. அந்த ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கதா இருக்கு. அழுகை, இப்ப பொதுவா என்ன சொல்லுவாங்க, பெண்கள் தான் சரி சட்டுன்னு அழுகுவாங்க, அழுகதான் அவங்களுக்கு அப்படின்னா இல்லை.
அந்த அந்த கதாபாத்திரம் வந்து அழுகும். ஆனா அந்த அழுகிறப்போ அவங்க வந்து சிரிப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன சிரிப்பு வருவாங்க. அப்பயே நமக்கு வந்து சரி இவங்க அழுகுறாங்களா இல்லை என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இவங்களை பத்தி டைரக்டர் ராம் வந்து பேசியிருப்பாங்க நிறைய. இதுல எல்லாம் நீங்க சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பார்க்க முடியும். இவங்களுடைய புதினங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த நோக்குல வந்து இதை ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பின் நவீனத்துவம் இவங்களோட இதுல பார்க்க முடியுது. பெண்ணிய பார்வை இவங்களோட இருக்கு, இருத்தினிய கோட்பாடு இவங்களோட இருக்கு. இந்த மாதிரி பல இலக்கிய கோட்பாடுகளை வந்து இவங்க இதுல கையாளுறாங்க. தனித்துவமா சொல்லணும் உளவியல். இப்போ ஒரு மனிதன் ஒரு ஒரு சூழலுக்கு எப்படி தள்ளப்படுறான், அந்த சூழல்னால அவனுடைய வாழ்க்கை என்னவாக மாறுது அப்படின்றத வந்து ரொம்பவுமே தெளிவா எடுத்து சொல்றாங்க. இவங்களோட நடையே ஒரு தனித்துவமான ஒரு நடையா தான் இருக்கு. ஏன்னா இவங்களோட நான் இதுதான் சொல்ல வரேன் அப்படின்றது வந்து மிகுந்த ஒரு செறிவா நான் இதுதான் சொல்ல போறேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஷார்ப்பா அவங்க வந்து சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நான் அதை படிக்கிறப்போ. அதே மாதிரி இவங்களோட தனிமனித அகப்போராட்டங்களை வந்து அதிகமா பதிவு செய்யறாங்க. ஏன்னா உளவியல் நம்ம சொல்றப்ப ஒரு தனி மனிதன் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி பார்க்குறப்போ இவங்க வந்து ஒரு மனிதன் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, அந்த வாழ்க்கைக்கான உளவியல் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் ரீதியாகவும் சில கேரக்டர்ஸ் வந்து நகர்த்திட்டே போறாங்க. இப்ப புராணங்கள்ல இடம்பெற்று இருக்கக்கூடிய சில இது இருப்பாங்க. நாம வந்து அவங்கள வந்து கரைப்படிந்து உள்ளங்கள் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து கரைப்படிந்து உள்ளங்கள் கிடையாது, அவங்களுடைய சூழல் தான் அவங்களை அப்படி மாற்றிருக்கு அப்படின்றத நமக்கு தெளிவாகவே சொல்றாங்க. இந்த புத்தகங்கள் படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாம மற்றவங்களை அணுகிற முறையே வந்து நம்ம மாறும். இப்போ ஒருத்தவங்க வந்து இவங்க தப்பானவங்க அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். ஆனா இப்ப இந்த நூல்கள்லாம் நீங்க படிச்சுட்டு வெளியே வரப்போ நீங்களே புராணங்களை சொல்லக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் அப்ப இவங்க அப்படி தப்பு இல்லை, ஆனா இவங்களுக்கு பின்னாடி சூழல் தான் தப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதே நேரத்துல அது மட்டும்தான் அப்படின்னா நீங்க தற்காலத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்க ஃபேஸ் பண்றப்போ நமக்கும் அதே பார்வை வருது. இவங்க வந்து தப்பானவங்க கிடையாது, இவங்களுக்கு பின்னாடி அந்த சூழல்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கான உளவியல்னு ஒண்ணு இருக்கு, நம்ம அதன் வழிதான் நம்ம இதுல பார்க்கணும் அப்படின்ற புரிதலை வந்து இவங்களோட நமக்கு ஏற்படுத்துது. அதே மாதிரி இவங்களோட வந்து ஹானஸ்ட் பிட்டர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி இவங்களோட கதை போக்கும் கதை பின்னலும். இந்த கதை போக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப செறிவா நீங்க இதுக்கப்புறம் இது அடுத்தடுத்து அப்படின்னு வரிசையா இல்லாம கொஞ்சம் முன்னும் பின்னுமா நான் அவங்க சொல்லக்கூடிய நீங்க இந்த புக்கு படிக்கிறப்பே வந்து கீழே உங்களால் வைக்க முடியாது. நான் வந்து முதல்ல ஒரு புக்கு தான் படிச்சேன். உண்மையா ஒரு புக்கு தான் படிச்சேன். ஆனா அந்த ஒரு புக்கு படிச்சதுக்கு அப்புறம் நான் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் அவங்களோட எல்லா புக்கும் படிச்சிடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. யாருமே இவங்களோட ஒரு புக்கை படிச்சுட்டு கீழே வைக்கவே முடியாது. எல்லா படத்தையும் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் கண்டிப்பா ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபரா அவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஆணாதிக்க சிந்தனை. இந்த ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய பெண்கள் இவங்களும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா இவங்க பத்திரிகையாளரும் கூட. அந்த பத்திரிகையாளரா இருந்ததோட தாக்கம் இவங்களோட எழுத்துக்களை நமக்கு தெரியும். எப்படியெல்லாம் நம்ம ஒரு கருத்தை வந்து நம்ம ஒரு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவா திட்டமிட்டு அவங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி சிந்திக்க வைக்கக்கூடிய சில சொற்கள் இருக்கும் அவங்களோட. அந்த அந்த ஒரு சொல் நம்ம அதை படிக்கிறப்ப எனக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்ப சுதந்திரம்னா அது வந்து எதுக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறப்போ எல்லாத்துக்குமே நமக்கு சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. எதுவா இருந்தாலும் நமக்கு சுதந்திரம் ஒருத்த சாகணும்னு நினைச்சா கூட நமக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த வரியிலேயே அவங்க சொல்லி முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட சொற்கள் வந்து ரொம்ப செறிவா வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இவங்களுக்கு வந்து கம்யூனிச சித்தாந்த கருத்துக்கள் சிலது இருக்கு. அதே மாதிரி இவங்க பார்க்கக்கூடிய பெண்கள் யாருமே இந்த அடிமை இதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு சுதந்திர பெண்களா இருப்பாங்க. இல்ல அப்படி சுதந்திர பெண்களா அவங்க இல்லைனாலுமே அந்த சுதந்திரத்தை வந்து ஏற்படுத்திக்கக்கூடிய தன்மை அந்த பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த இதை வந்து கட்டுடைச்சு அந்த மரபை கட்டுடைப்பாங்க. அந்த மரபை வந்து கேள்வி கேட்கக்கூடிய தன்மை அவங்களுடைய நூல்கள்ல இருக்கும். ஏன் இப்படி அப்படின்றத வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கான அதை வந்து கட்டுடைக்கணும் அப்படின்றத அந்த கேரக்டர்ஸே அதை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விதமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட சொல்லலாம். புனைக்கதையில வரக்கூடிய அந்த வரலாற்று மீட்டுருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த கதையில இருக்கக்கூடிய அந்த நபர்களை வந்து தற்கால
ஒப்பிட்டு சொல்லி அது வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதை வச்சு அந்த தற்காலத்துல அவங்களோட வாழ்வியல் சூழல் மூலியமா அதுக்கான ஒரு தீர்வும் அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சில கதாபாத்திரங்கள் இருக்கும். அந்த கதாபாத்திரங்கள் நம்ம வந்து புராணங்கள்ல ஒரு விதமா நம்ம படிச்சிருப்போம். ஆனா அவங்கள தற்காலத்துல வந்து ஒப்பிட்டு சொல்லும்போது நமக்கு என்ன தோணும்னா அவங்களோட இன்னுமே நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். இவங்க இதுதான் சொல்ல வராங்க அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எங்க பெண் மீது பூசக்கூடிய அந்த புனிதத்துவம் அப்படின்ற ஒரு வர்ணத்தை வந்து தகர்த்தெறிகிறாங்க. பெண்ணா புனிதம், அந்த புனிதம் அப்படின்றதுலாம் ஒண்ணும் இல்லை. அவங்க வந்து மனிதர்கள் தான். அவங்களும் சில தவறுகள் பண்ணுவாங்க. அவங்ககிட்டயும் ஃபிளாஸ் இருக்கும், அவங்ககிட்டயும் ஃபால்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன் இன்னைக்கு அவங்க பொருத்தமான ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து நிறைய சுதந்திரம் கிடைச்சிச்சு, இந்த மாதிரி மூணுகளுக்கான தேவைகள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையான கேள்வி கேட்டா இல்ல. இன்றைய மகளிர் தின விழா நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்கே இன்னும் நிறைய அநியாயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப நடந்துகிட்டே இருக்கப்ப இதை யாருமே நம்ம கேள்வி கேட்காம இருந்தோம் அப்படின்னா அது வந்து திரும்ப அது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அப்ப அதுக்கான தீர்வா இவங்களுடைய எழுத்துக்கள் இருக்கும். இவங்களுடைய எழுத்துக்கள் படிச்சதுக்கு அப்புறம் மேபி நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்களுடைய எழுத்து என்ன ரொம்ப பாதிச்சுது, இல்ல அவங்களுடைய எழுத்து கூட என்னால ஒன்றி போக முடியுது அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா வந்து அதே நேரத்துல அவங்க சொல்றதுல எந்த வகையிலுமே வந்து தப்பு இல்ல இந்த கேரக்டர் சொன்னது வந்து தப்பு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க முன்னாடியே அதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க உளவியல் ரீதியா எந்த வகையில இருக்காங்க, ஏன் இந்த முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க, இந்த முடிவுகள்னால வரக்கூடிய அந்த அந்த கஷ்டம் இல்ல ஒரு ஒரு இது இந்த நிகழ்வுக்கு வந்து யார் காரணமா இருக்காங்க அப்படின்னா அவங்களே காரணமா இருந்தாலுமே அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முன்மொழிகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இந்த மகளிர் தின விழாவில் மிகவும் பொருத்தமான ஒரு எழுத்தாளராக வளம் பெறக்கூடியவங்க தான் இந்த கேஆர் மீரா அப்படின்றவங்க. அவங்க தான் இந்த மகளிர் தின விழாவில் சிறப்பு நாயகியா இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு முன்மொழிஞ்சவங்களுக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா இவங்களாலதான் இந்த புத்தகங்கள் நான் படிக்காததுக்கு வந்து நீங்க தான் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதுக்கே முதல்ல நான் நன்றி சொல்லுவேன். நன்றி.